அஸ்ஸலாமு அலைக்கும். நூர்பாய் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பக்கோடா. தள்ளுவண்டி ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா எப்படி மொறு மொறுன்னு வீட்டிலே செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். நான் 4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 4 கிலோ சிக்கன் போன்லெஸ், போனோட சேர்த்து எல்லாம் கலந்து எடுத்திருக்கேன். 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கிலோவுக்கு 50 கிராம்ன்ற மாதிரி. அப்புறம் 65 மசாலா கடையில் விற்கும், எந்த பிராண்டை வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. 2 பாக்கெட் 50 கிராம் பாக்கெட் 2. இதை டேஸ்ட் அதிகப்படுறதுக்கு சீரகம், சோம்பு, தனியா 3ஐயும் வறுத்து 20 கிராம் வறுத்து இதில் பவுட்ரு பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 400 கிராம், கிலோவுக்கு 100 கிராம்னு 400 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 65 மசாலாலே உப்பு இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பத்தாது. அதனால் கூட 2 ஸ்பூன் உப்பு இதுலேயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதிகமாக தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி விட்டுறக்கூடாது. லைட்டாக விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருங்க. நல்ல ஒரு பதம்னா அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஒரு பதம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சிக்கனோட கேப்லலாம் வந்து நம்ம போடுற மசாலா வந்து நல்லா உள்ளே அப்ளை ஆகணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முறுமுறுப்பாக வர முக்கிய காரணம் என்னன்னா, பெரிய கடாய் நிறைய எண்ணெய் விட்டுருப்பாங்க. கீழே ஸ்டவ் வந்து பெரிய ஹை ப்ரெஷர் ஸ்டவ்வாக இருக்கும். அதனால தான் வந்து எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகும். போட்டோன்னு நல்லா மொறுமொறுப்பாக வந்துடும். வீடுங்களில் அது மாதிரி வரமாட்டேங்குது. வீடுங்களில் அது மாதிரி மொறுமொறுப்பாருனா ரொம்ப சிம்பிள் தாங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், சிக்கனை ஒரு சின்ன ஒரு பாயில் ஒரு நிமிஷத்துக்கு சிக்கனை போட்டுட்டு எடுத்து ஆற விட்டுருங்க. பாருங்க, இப்போ அப்படி தான் பண்ணுறேன். நான் இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். சிக்கனை முதல்ல எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு திரும்பவும் எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்போ தான் மொறுமொறுப்புன்னு கடையில் இருக்கிற மாதிரி சிக்கன் மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக வரும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.